அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. இப்போது 2011 ஆசிரியர் தகுதி தேர்வானது நடைபெறுகிறது. 2011, 12, 2012, 13 இந்த 2 ஆண்டில் டெட் எழுதி வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்குமே போஸ்டிங் கிடைச்சது. அதுக்கடுத்து 2013 தேர்வு எழுதி 90 மதிப்பெண் அப்படின்றது 82 மதிப்பெண் அப்படின்னு பண்ணாங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு. அப்போ ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த கம்யூனல் பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் முறையாக போடல அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா 2013 இன்றைக்கி 2024 11 வருஷமாக இந்த டெட் தேர்வுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு இது இல்லாதனால அந்த டெட் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த கேஸ் நடந்து முடிஞ்சு 2017, 2019, 2022 டெட் நடந்தாலும் பெருசாக இந்த டெட்டில் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இந்த டெட்டுக்காக அதிகமாக ப்ரிப்ரேஷன் பண்ணல. ஏன்னா இதை பாஸ் பண்ணாலும் போஸ்டிங் போட போகிறாங்களா அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் யாருமே பெருசாக படிக்கலை. இப்போ இந்த 2013 பாஸ் பண்ணுவீங்க, இந்த 2017, 19, 22 பாஸ் பண்ணுவீங்க. இந்த டைம் ஆசிரியர் நியமன தேர்வில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் ஒரு 40,000 பக்கமும், பேப்பர் 1ல் ஒரு 25,000 பக்கமும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரொம்ப காம்படிஷன் டெட் தேர்வு எழுதி இந்த நியமன தேர்வு எழுதுறது கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ மற்ற எந்த தேர்வை விட இந்த தேர்வில் வெற்றி பெறுவது சுலபம் அப்படின்றது இந்த தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஸோ இப்போது பிஎட் முடித்தவங்க, டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களாம், இந்த டெட்டுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணாத இருந்தவங்களாம் இப்போ டெட் படித்து எப்படியோ ஒன்று வேலைக்கு வந்துடலான்ற ஒரு முடிவுக்கு மாணவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேப்பர் 2 அப்படின்றது நம்ம யூஜி டெட் பாஸ் பண்ணிட்டாவே நியமன தேர்வு யூஜியில் நம்ம படித்த சப்ஜெக்ட், இப்போது தமிழ் அப்படின்னாலும் சரி, இங்கிலீஷ், என்ன சப்ஜெக்ட், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி நீங்கள் படித்த சப்ஜெக்டே அது படித்து எழுதுனா நீங்கள் ஸ்கோர் நல்லா பண்ணால் போஸ்டிங் கிடச்சிடும். ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டெட்டுக்கு படிக்கிறதே தான் சைக்காலஜி தவிர மீதியெல்லாம் அப்படியே அவங்க இதுக்கு வருது, அடுத்த நியமன தேர்வுக்கு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இது படிக்கிறது 2க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 2 மட்டும் இப்போ தகுதி தேர்வுக்கு படிக்கிறதும் அதுக்கு அடுத்தது நியமன தேர்வுக்கு படிக்கிறதும் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் பிஎட் பாஸ் பண்ணல, அதேமாதிரி போஸ்டிங்கில் இருக்கவங்களுமே பிஎட் பாஸ் பண்ணுன்ற நிலை இருக்கிறதுனால ப்ரொமோஷன்லாம் வேணும்னா பாஸ் பண்ணியிருந்தால் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம முடிச்சு வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் 2011 இது வரைக்கும் டெட்டுக்கு பல முறை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்போ கவர்மெண்ட்டுடைய டெண்டர் கூட ஒரு 15 டிஸ்ட்ரிக்கு நாங்கள் மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் கொடுத்து கிளாஸஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் டிஆர்பி 2001 நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ டிஆர்பிக்கும் டெட்டுக்கும் நம்ம பயிற்சி 2001 இப்போ 2024 பார்த்துக்கோங்களேன், 25 ஆண்டுகளாக இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் இது வரைக்கும் 12,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படித்தவங்க தமிழ்நாடு முழுவதும் டீச்சராக இருக்காங்க. அதில் ஹெச்எம்ஏ ஒரு 6,000 இருக்காங்க. ஸோ இதில் நீங்களும் ஒரு டீச்சர் ஆகணுன்ற கனவு வெறித்தனம் உள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறலாம். அதுக்கடுத்தது மாதிரி தேர்வு, மாடல் டெஸ்ட் எழுதலாம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸும் ஜாயின் பண்ணலாம். இப்போது எல்லா மாணவர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. ஸோ நாங்கள் 2001 2007 வரைக்கும் யூஜி டிஆர்பி பிஜின்றது நாங்கள் எடுத்தோம். ஏன்னா இப்போ தான் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேப்பர் 2க்கு, பேப்பர் 1க்கு இடைநிலை ஆசிரியர் தேர்வு எஸ்ஜிடின்றது வந்தது. ஸோ அப்போது 2001 to 2007 யாரெல்லாம் உயிரை கொடுத்து படித்து பாஸ் பண்ணாங்களோ அவங்களாம் நெகட்டிவ் ஹெச்எம்மாக இருக்காங்க. அப்போல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் சம்பளத்தை விட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான சம்பளம் கம்மி தான். 2001 பார்த்தீங்கன்னா யூஜிக்கு 4,000, பிஜிக்கு 4,500 தான் சம்பளம். ப்ரைவேட்டில் 15,000, 20,000, 10,000, 30,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினீங்க. அந்த சம்பளத்தையே வேணான்னு சொல்லிவிட்டு இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி
குறைஞ்ச சம்பளத்தில் ஒர்க் பண்ணுவீங்களா? இன்றைக்கி 1,50,000 2,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று உள்ளே போகிற வரைக்கும் கஷ்டம். கிடச்சி உள்ளே போயிட்டால் வாழ்க்கையே வேறு. ஸோ அதனால் நம்ம நிரந்தரமான ஒரு லைஃப் கிடைக்கணும். உண்மையான வாழ்க்கை அப்படின்றது படிப்பு, அதாவது உண்மையான சொத்துன்றது படிப்பு. அதேமாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா ஒரு அரசாங்க வேலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் கனவு அப்படின்றது பல பேரை வந்து நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறதில் உங்களால் பல மாணவர்கள் உருவாகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பணியில் நம்ம போகணுன்னு வரப்போ நீங்கள் எந்தளவுக்கு தயாராகணும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் வந்து காம்படிஷன் வந்து இப்போது லாஸ்ட் டைம் இப்போ நடந்த தேர்வை விட இப்போ அடுத்த தேர்வுக்கு வந்து அதிகமாகும். அதே மாதிரி இப்போது டெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது லாஸ்ட் ஒரு பேட்டியில் கூட கவர்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட இதில் சொல்லியிருந்தாங்க. சும்மா வந்து சாதாரணமாக கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா டஃப்பாகவே தான் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கொஷினில் தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சாதாரணமாக எளிமையாக வந்துடும் நினச்சி நாமளாக படித்து பாஸ் பண்ணிடலாம் நினைக்கிறத விட ஒரு கைடன்ஸோட ஒரு கோச்சிங் எடுத்து நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறப்போ வெரி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுன பிறகு நம்ம ஒரு கோச்சிங் போயிருந்தா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பிஎட்டுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி படிக்கிறோம். அப் டு +2 முடித்து யூஜி முடித்து இதெல்லாம் படித்து வர்றது எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க. இந்த தேர்வு வெற்றி பெறத்துக்கு உங்கள் லைஃப்பை அமைக்கிறதுக்கு ஒரு கோச்சிங் ஜாயின் பண்ணுறதோ, ஒரு மாடல் டெஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதோ, ஏன்னா அதுக்காக நம்ம ஒரு இது வர்றப்போ தான் நம்ம அதுக்கு முழு ஈடுபட நீங்கள் செயல்பட முடியும். நிறைய பேர் நம்ம படிக்கலாம்னு நினைப்போம், ஆனால் வந்து படிக்க முடியாது. இதுக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ, டெஸ்ட் அட்டன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இப்போ டெஸ்ட்டே நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஷின் அனுப்பிடுவோம். டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் சீட் அனுப்ப சொல்லிடுறோம். அப்புறம் ஆன்சர் அனுப்புவோம், எவ்வளோ மார்க் அப்படின்றது போட்டு அனுப்ப சொல்லுவோம். இப்போது அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எழுத இங்கே எழுதுகிற டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறானதை வந்து நல்லா படித்து அங்கே போய் எழுதுகிறப்போ கரெக்டாக எழுதணுன்றதை நான் வந்து ஐடியா தருவேன். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். நேரடி பயிற்சி, ஹாஸ்டல் வசதி இருக்குது, தங்கி படிக்கிறது. இந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஆசிரியர் ஆகணும்னு கனவுள்ள மாணவர்கள் இதற்காக நீங்கள் வந்து ஒரு கால்குலர் வந்த பிறகு 3 மாதம் 2 மாதம் படிக்கிறத விட இதுக்காக நம்ம 6 மாதம் 1 வருஷம் முழுசாக படிக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கடைசி கட்டத்தில் படித்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து படிச்சிருந்தா இருக்குமே அப்படின்னு திருப்பி 1 வருஷம் நம்ம காத்துட்ருக்கிற நிலைமை இல்லாமல் வரக்கூடிய தேர்வுலேயே நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிக்கணும். அதற்கு முழு சப்போர்ட் வந்து இங்கே அகாடமி சார்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்தி தேர்வு எழுதி வெற்றி பெற்று நியமன தேர்வுக்கு நான் வந்து போய் ஒரு டீச்சர் ஆகணுன்ற கனவுள்ள மாணவர்கள் யூனிக் அகாடமியை தொடர்பு கொள்ளலாம். யூனிக் அகாடமி சேலத்தில் மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத சாலை என்ற இடத்துல வந்து அகாடமி இருக்குது. ஸோ உங்களுக்கு தொலைபேசி எண், மொபைல் எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7868999794 மற்றும் 94323764 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.